அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரனுக்கும் இடையில் சுக்கிரன் அமர்ந்த கிரகச்சேர்க்கை இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் தந்தையும் அவருடைய அத்தையும் சுமூகமான உறவு முறையில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்காது. சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குறிப்பாக ராகு எந்த காரக உறவுகளுக்கு இடையில் இருக்கோ, இல்லை எந்த உறவு சார்ந்த காரக கிரகங்களோடு இணையுதோ அந்த காரகத்துவங்களில் கசப்பை கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இப்போ இது ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவிகளுக்கும் பெரிய சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக சேர்க்கை கொடுக்குது. அப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கும்போது இவரோட மாமனாருக்கும் இவருக்கும் மனச்சங்கடங்கள், கசப்பை கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கிரக சேர்க்கை உள்ள பெண்கள் நிர்வாகத்தில் இருக்கும்போது அங்கே நிர்வாக சீர்கேடுகள் ரொம்ப சுலபமாக நடக்குது. காரணம் என்னென்னா, நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகமான சூரியனும் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்க அமைப்பில், சுக்கிரன் பெண்ணை குறிக்கக்கூடிய அமைப்பில் அந்த பெண் நிர்வாகம் செய்யும்போது அதில் நிர்வாகத்தில் குளறுபடிகளை கொடுத்து விடுகிறது. இப்போ இந்த கிரக இணைவை அமைப்பில் சுக்கிரனோட காரகத்துவ அமைப்பில் ஒருத்தர் தொழில் செய்கிறார் அப்படின்னா அதில் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் பணம் கொடுத்தாலும் பிரச்சனை, பணம் கொடுக்குறவருக்கும் பிரச்சனை, பணம் வாங்குறவர்கிட்டையும் பிரச்சனை ஏற்படுறதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கிரக சேர்க்கை உள்ள அமைப்பில் எலும்பு, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் ரொம்ப எளிதாக பாதிக்கப்படுகிறது. இவர்களுடைய தசாபத்திகள் வரும்போது சகோதரி, அத்தை, மனைவி, அவருடைய மாமனார் அமைப்புகள்லாம் ஒரு நல்ல அமைப்பில் இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைப்பது இல்லை. இதை குறு பார்க்கும்போது இது வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். அது மாதிரி இந்த கிரகச்சேர்க்கை உள்ளவர்கள் வாடகை சம்பந்தப்பட்ட கட்டிடங்களை வச்சு அதன் மூலமாக பொருளாதாரம் மீட்டுகிறார்கள் என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளையும் மனக்கசப்பையும் கொடுக்காமல் போகாது. இப்போ இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவர்கள் குடும்ப விஷயங்கள்லேயும் சிக்கல்களை கொடுக்குது, தொழில் அமைப்புகள்லேயும் சிக்கல்களை கொடுக்குது, உறவுகள் ரீதியாகவும் சிக்கல்களை கொடுப்பதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ ஒவ்வொரு கிரகச்சேர்க்கை அமைப்புகள்லாம் எங்களுடைய ஜி.கே. அவர்கள் அவர்களுடைய புத்தகங்களை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். இப்போ நாம் அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரிகிறது. இந்த காரகம் சார்ந்த உறவு ஏன் பாதிக்கப்பட்டது, இவர்கள் நல்லா இருந்த குடும்பம் தானே, ஏன் இவர்களுக்கு சண்டை சச்சரவு வந்துச்சுன்னு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது ஜி.கே.யோட கிரகச்சேர்க்கை அமைப்புகள் ரொம்ப துல்லியமாக இருக்கிறது. ஸோ அதனால் எங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குன்னா ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடர் ஒற்றுமை.